ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார். மகர ராசி நேயர்கள், இது வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போது 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அவருடைய பார்வைகள் மிக அதிகம். அந்த பார்வையினால் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தொழில்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறார். அதாவது 3-12 அதிபதி சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் இவ்வளோ நாளாக பேங்க் லோனு கிடைக்கணும், வியாபாரத்தை இதுபடுத்தணும், பெருசுப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா குருவே 10ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. இப்போ தொழில் மாற்றம், தொழிலில் ஏற்றம், அதான் தொழில் நன்மைக்காக பெருசா ஏறும். ஏன்னா ஒரு முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவரே 6ஆம் இடமாற்றம் கூட இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 2வது 12ஆம் இடத்தை அவருடைய வீட்டையே பார்த்துறாரு. அதனால இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் நன்மைக்காகவே. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு உண்டான வேலை மூலியமா வெளிநாடு போயிட்டு வரலாம். ஏன்னா 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 12ஆம் இடம் போயிட்டு வரதுனால அதனால 6ஆம் இடத்துக்கு போறாருன்னு தவறா நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் அவருடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுகிறது. மேலும் 2ஆம் இடத்துல தனகாரகனாகிய தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்குறாரு. தனகாரகனும் அங்கே இருக்காரு. அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உயர்வடைய செய்யக்கூடிய காலமாக அமையக்கூடிய இந்த பொன்னவன் மாறுறது பொன்னான காலமாக மாறப்போகுது அவங்களுக்கெல்லாம். அவசியம். இதில் இந்த பார்வைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த பார்வைகளை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, குருவினுடைய 5வது பார்வை இவங்களுக்கு 10வது வீட்டில் விழுது. இதில் பார்த்தீங்கன்னா தொழிலில் இவ்வளோ நாளாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி, தனஸ்தானத்தில் தனகாரகனாக சனி இருந்தாலும், தனஸ்தான அதிபதியாக சனி இருந்தாலும் குருவோட பார்வை இல்லை. தனகாரகன் இப்போ பார்க்குறார். இப்போ மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டும் எல்லா இடத்துலையும். உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா பார்வையினால் 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே பார்க்குறாரு. அவர் பார்க்கும் பொழுது குருவின் பார்வை நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு சிரமேற்கொண்டு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு போகும். அதை தவிர பார்த்தீங்களேனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம். குடும்பத்தில் சந்தோஷம், அபரிமிதமான சந்தோஷம். அதாவது எண்ணக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். அவர் பொருள் காரகன்றதுனால பொருளை அள்ளி கொடுத்துருவார். வீட்டில் புதுசாக ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க. குடும்பத்தில் ஒரு பெரிய ஏற்றம், பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. எது எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. இப்போது இந்த குரு பகவானுடைய 7ஆம் பார்வை 5ஆம் பார்வையும் எப்படி இருக்க போதியா? குரு பகவான் பார்வை அப்படின்றது 3 பார்வைகள் உண்டு. ஒன்று விசேஷமான பார்வை 5, இன்னொன்று விசேஷமான பார்வை 9. இதை தவிர சதசப்தம பார்வை. அவர் தன்னோட விசேஷ பார்வையாக 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். கடந்த காலகட்டங்களில் ஜீவனஸ்தானத்தில் குழப்பம் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே 7.5 சனி வேறு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 7.5 சனி கிட்டத்தட்ட விலகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு.
என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னாக்கா பாத சனிக்கு வந்துட்டார். சற்றேறக்குறைய 6 வருஷம் முடிஞ்சு போச்சு மார ராசிக்காரங்களுக்கு. வரக்கூடிய 6/3/2026 ஏழரை சனியை முடிய போகுது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு போகும்பொழுது அள்ளி கொடுத்துட்டு போவார். எல்லா காலகட்டங்களும் 7.5 வருஷமும் பாடாப்படுத்த மாட்டார். போகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த வர மேலேருந்து அடுத்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது 6/3/2026 இழந்த செல்வங்களை அள்ளி கொடுப்பாரு, இழந்த அவப்பெயர்களை சரி பண்ணுவார். அதே போல் தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற அசிங்கங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இப்போ குரு பார்க்காம 2ஆம் இடத்துல சனி இருந்தார். சனி இருந்ததுனால கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவு இருந்துச்சு. இந்த ஒற்றுமை குறைவு வந்து ஒரு சில காலகட்டங்களில் பிரிவினை ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்கள் 11/5/2025. கண்டிப்பாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியை சேர்ந்த ஆணோ பெண்ணோ, நானும் சாமி ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன், எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதான்னு ஒரு 8ஆம் கனியாக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக 11/2/2025 26/5/2026 வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்குமா, கெட்டி மேலே ஓசை கேட்கும். அதே போல் பார்த்தோம்னாக்க அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த 2ஆம் இடம் பார்க்கும்பொழுது நல்லபடியாக தனத்தில் ப்ராப்ளம் இருக்காது. வாக்கு, தனம், குடும்பத்தில் உள்ள அத்தனை குழப்பங்களும் தீரும். அதை தவிர அவர் பார்க்கக்கூடியது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடந்த காலகட்டங்களில் அயன சயன போகம் பாதிக்கப்பட்டுச்சு. தூக்கமில்லாத இரவுகள் எத்தனையோ, பரண்டு படுத்து கிடப்பான், ஒரு தூக்கமே இருக்காது. தேவையற்ற கவலை, தேவையற்ற பயம், தேவையற்ற பதட்டம். 7.5 சனி வேற ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. குரு பார்வையும் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அத்தனை சிக்கல்களும் தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு பெயர்ச்சி. சரி, ஒரு சில பேருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பெயர்ச்சியில் ஆனாலும் அதில் கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கிடைக்காம காலதாமதமாகுது அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த கிழமையில் வணங்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? கண்டிப்பாக சொல்லணும் ஐயா. அதாவது அவங்களுக்கு வந்து தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் அவங்க வந்து காலபைரவரை போய் வணங்கலாம். எல்லா சிவஸ்தலங்கள்லேயும் இருக்குது. இந்த காலபைரவரை போய் சனிக்கிழமையில் வணங்கலாம், அஷ்டமியில் போய் வணங்கலாம். அந்த மாதிரி என்ன டவுட்யா? சொல்லுங்க ஐயா. காலபைரவருக்கு வளர்பிறை அஷ்டமி உகந்ததா, தேய்பிறை அஷ்டமி? தேய்பிறை அஷ்டமி ரொம்ப உகந்தது. ஆனால் அஷ்டமிங்கிறதே உகந்தது தான். அதில் அதிகமானது வந்து தேய்பிறை அஷ்டமி தான். அப்போ தேய்பிறை அஷ்டமி என்னைக்கு போய் பண்ணலாம். அதில் வந்து அந்த தேய்பிறை அஷ்டமி கூட சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் வந்துன்னா ரொம்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த வியாழக்கிழமைகள்லேயோ சனிக்கிழமைகள்லேயோ வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு போய் காலபைரவரை போய் வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த காலபைரவரை போய் வணங்குறதுனால அவர் வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் காப்பாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு வந்து இவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பெரிய கெடுதல்லாம் கிடையாது. தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ கெடுதல் பண்ணுனா அந்த கெடுதலை இந்த காலபைரவரை போய் வணங்கினா அந்த கெடுபலங்கள் நீங்கும். அப்போ அதனால் இவங்க வந்து நன்மை அடைய முடியும். இப்போ ஐயா இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது குருவினுடைய பெயர்ச்சியில் காலபைரவரை ஏண்டா சொல்கிறாங்க அப்படின்னா, காலபைரவர் அப்படின்றவர் வந்து சனி பகவானுக்கே குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால் உங்களுக்கு 7.5 சனியின் கடைசி, அதாவது இது பாத சனி போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் அவருடைய குருவை நீங்கள் போய் வணங்குறதும், ஒரு தேங்காயை உடைச்சி தேங்காய்க்குள்ளே நல்லதாக வந்து இந்த நெய்யை விட்டு வழக்கேற்றுங்க. நெய்யை விட்டு வழக்கேற்றிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு வந்த பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவு இருக்கும்? உடல் நலத்தில் சுகர் ஏறும். அதை தவிர வந்து கொலஸ்ட்ரால் லெவல் ஏறும். 6ஆம் இடத்துல இருக்கிற, ஏன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் போய் குரு உட்கார்றார். அதுவும் குருவினுடைய இதுன்றது பார்க்கும்பொழுது இனிப்பு சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தீங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து வியாபாரம் அதிகமாக போகக்கூடியதாக இருந்தாலும்
கடனை அதிகமாக சேர்க்காதீர்கள். பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 2ஆம் இடத்துலையே குரு, அவர் பார்வை இருக்குது. அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தனஸ்தான அதிபதியை தனக்காரகனே பார்க்குறார். இதனால் பார்த்தீங்கன்னா பணம் எல்லா வகையிலையும் வரும். அதுவும் இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் வியாபாரம் பண்ணுறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, கருப்பு மண் வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர இந்த சிமெண்ட்டு, இந்த காங்கிரீட்டு, இந்த மாதிரியான இது, அது தவிர பெரிய வண்டி வாகனங்கள், அதாவது இந்த எர்த்து மூவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வண்டிகள்லாம் பிஸ்னஸுக்கு போடுறவங்க, ரோடு கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்டு சின்னது, இந்த மாதிரியான விஷயங்கள், டேம் கட்டுறது, இந்த மாதிரியான பெரிய இன்ஜினியர், தொழில் இன்ஜினியர்ஸு, அது தவிர சிவில் இன்ஜினியர்ஸு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க, அதாவது போலீஸாக இருந்தாலும் சரி, இதில் அதாவது நீதித்துறையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைப்போகுது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உட்காந்து குருவால் பார்க்க போகிறார். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குது? நீங்கள் சொல்கிறது தான் சட்டமாகவே ஆகும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வருது. நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தலையானால் பேச்சில் சற்று கடுமை இருக்கும். ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சனி ராகு 2 பேரும் இருக்கிறதுனால எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய மனப்பான்மை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, அவங்க எந்தெந்த விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும், அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. அதாவது இந்த மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு போயிடுச்சேன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு 3, 12ன்னு 2 மறைவு ஸ்தானத்தின் அதிபதி குரு, அவர் 6ஆம் இடத்துல போகிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அதாவது கெட்டவன் கெட்டில் கிட்டியது ராஜயோகம்னு சொல்லுவோம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார், பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். அது எந்த இடத்துல கொடுப்பார்? நீங்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டு சொத்துக்கள், வெளிநாட்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய அனுபவம், புதிய கடன் வரக்கூடிய, கடன் ஏற்றத்திற்காக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா தனஸ்தான அதிபதியை தனக்காரகனே பார்க்குறது பெரிய ஏற்றம். கூட ராகு வேறு இருக்கார். கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதை தவிர இந்த போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக கடன் வாங்குவீங்க. உடல் நலத்தில் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா இது குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக சுகர் பேஷண்ட், சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு, கொலஸ்ட்ரால் ஏறக்கூடிய வாய்ப்பு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதை தவிர குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக சேரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தீங்களே ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கடூரமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு பெயர்ச்சி 2025 கொடுக்குதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.